இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். நிட்வால்டனில் முதியவரிடம் கொள்ளையடிக்க முயன்ற 2 இளைஞர்கள் போலீசாரால் கைது. வன்முறை தாக்குதலில் ஈடுபட்ட 14 முதல் 16 வயதுடைய 6 சிறுமிகள் போலீசாரால் கைது. கணவனை கொலை செய்துவிட்டு போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்த பெண்ணால் பரபரப்பு. சுரங்கப்பாதையில் நடந்த ட்ரக் விபத்து, 2 மருத்துவமனையில் படுகாயங்களுடன் அனுமதி. சுவிட்சர்லாந்தில் குறைந்து வரும் மின்சார வாகன விற்பனை குறித்து வெளியான அறிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் பாடுகா டாக்ஸ் கன்சல்டிங். சுவிட்சர்லாந்திலும் உலகளாவிய ரீதியில் தனிநபர்களுக்கும் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஃபினான்ஷியல் மற்றும் அக்கவுண்டிங் சேவைகளின் மூலம் முழுமையான மற்றும் நம்பகத்தன்மையான நிதி தீர்வுகளை வழங்குகிறோம். எங்கள் சேவைகளில் அக்கவுண்டிங், டாக்ஸேஷன், HR சொல்யூஷன்ஸ், பேரோல், கண்ட்ரோலிங், ரிப்போர்ட்டிங் மற்றும் இன்டரிம் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆகியவை உள்ளது. எங்கள் மார்க்கெட் அனுபவத்துடன் கூடிய புதுமையான அணுகுமுறைகள் மூலம் உங்கள் பிசினஸின் நிதித்துறையில் வழிகாட்டியாக செயல்படுகிறோம். உங்கள் பிசினஸ் நிதி எதிர்காலத்தை வடிவமைக்க இன்றே எங்களுடன் இணைந்திடுங்கள். பாடுகா டாக்ஸ் கன்சல்டிங் உங்கள் நிதி முன்னேற்றத்துக்கான முழுமையான தீர்வு. இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா? அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட், அப்புருவாக்கம், கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள். சுவிஸில் இது போன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். நிட்வால்டனில் போலீசார் 2 16 வயது இளைஞர்களை கைது செய்தனர். இந்த 2 இளைஞர்கள் என்பது வயது முதியவரை கொள்ளையடிக்க முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். ஸ்டான்ஸ் நகரின் ஸ்டெயின் மாட்டெலி பூங்காவில் இந்த சம்பவம் நடந்து முதியவரை ஒருவன் தாக்கியபோது மற்றொருவர் அவரது கால் சட்டை, பாக்கெட்டில் இருந்த பணப்பையை திருட முயன்றுள்ளார். முதியவர் அலறியதும் சந்தேக நபர்கள் ஸ்டான்சர் ஹாரன் கேபிள் வழியாக தப்பி ஓட முயன்றனர். ஒரு உள்ளூர்வாசி இந்த அலறல் சத்தத்தை கேட்டு போலீசாரை எச்சரித்தார். இதன் மூலம் அதிகாரிகள் குற்றவாளிகளை விரைவாக பிடித்தனர். சம்பவத்தில் முதியவர் எந்த காயமும் இல்லாமல் பாதுகாப்பாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்தின் ஆன்சிங்கன் பகுதியில் துயரமான சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது. இதில் டீனேஜ் சிறுமிகள் தங்கள் வயதுடைய மற்றொரு சிறுமியை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தின் வீடியோவில் அவர்கள் அவளை அடிக்கவும் உதைக்கவும் செய்கிறார்கள். அதே நேரத்தில் சிரித்து அவதூறுகளை பேசுவது போன்ற அதிர்ச்சிகரமான செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட 16 வயது சிறுமி பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் ரயில் நிலையத்துக்கு அருகே நடந்ததாகவும் வீடியோவில் தாக்குதலாளர்கள் ஒருவருக்கொருவர் கத்தரிக்கோல் பற்றி பேசுவதும் பதிவாகியுள்ளது. இன்னொரு வீடியோவில் ஒரு சிறுமி கழுத்தில் குத்தப்பட்டு காட்டில் அவமானப்படுத்தப்பட்டதும் வெளிப்பட்டுள்ளது. இது ஒரே குழுவின் செயல்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தாக்குதலில் தொடர்புடைய 14 முதல் 16 வயதுடைய 6 சிறுமிகள் மீது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தாக்குதலின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 48 வயது ரஷ்ய பெண் ஒருவர் தனது 56 வயது சுவிஸ் கணவரை கொன்றதாக சந்தேகிக்கப்படும் சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. சூரிச் நகரத்தில் திங்கட்கிழமை இரவு பெண் ஒருவர் போலீசில் புகார் அளித்து அதில் ஞாயிற்றுக்கிழமை தனது கணவரை பாசல் நகரில் கொன்றதாக கூறியுள்ளார். பின்னர் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்குச் சென்று சந்தை சதுக்கத்தில் உள்ள ஒரு வீட்டில் அந்த ஆணின் சடலத்தை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து போலீசார் அப்பெண்ணை உடனடியாக கைது செய்து காவலில் வைத்துள்ளனர். மேலும் பாசல் காவல்துறை மற்றும் அரச வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து சம்பவத்தின் சரியான காரணங்களை கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வழக்கில் தடயவியல் மருத்துவ நிறுவனம் மற்றும் மீட்பு சேவைகள் உள்ளிட்ட பல அமைப்புகள் செயல்படுகின்றன. அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பாக ஏதேனும் தகவல்கள் தெரிந்தவர்கள் பாசல் காவல்துறையுடன் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திங்கட்கிழமை காலை நியூஹவுசன் ஆம் ரைன்ஃபால் பகுதியில் உள்ள கால்கென்பர்க் சுரங்கப்பாதையில் விபத்து ஒன்று நடந்துள்ளது. ஒரு பிக்கப் ட்ரக் தவறான பாதையில் சென்று கவிழ்ந்ததினால் இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் 2 காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். விபத்து காலை 9 மணிக்குப் பிறகு நிகழ்ந்ததாக ஷாஃப்ஹவுசன் போலீசார் தெரிவித்தனர். மேலும் விபத்தானது பிக்கப் ட்ரக் எதிரே வந்த வாகனம் போக்குவரத்தில் குறுக்கிட்டதில் ட்ரக் கவிழ்ந்து மற்றொரு காரின் முன்புறத்தில் மோதி நிலை தடுமாறியது.
மேலும் பிக்கப் ட்ரக்கின் ஓட்டுநர் காயமடைந்ததால் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மற்றொரு கார் ஓட்டுநரும் மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். விபத்துக்குப் பிறகு சேதமடைந்த வாகனங்களை அகற்ற தனியார் நிறுவனம் உதவியது என்பது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் மின்சார வாகனங்களின் விற்பனை குறித்து ஆய்வு ஒன்று வெளிவந்துள்ளது. அதில் விற்பனை குறைவுக்கு வெளிப்புற காரணிகள் தாக்கம் செலுத்துகின்றன என குறிப்பிடப்படுகிறது. மேலும் மின்சார வாகன சந்தையின் வளர்ச்சியை அரசு உதவிகள், சார்ஜிங் நிலையங்களின் கிடைக்கும் வசதிகள், நுகர்வோர் விருப்பங்கள் மற்றும் பேட்டரி தொழில்நுட்ப வளர்ச்சி போன்றவை தீர்மானிக்கின்றன. இதே நேரத்தில் 2024ஆம் ஆண்டில் பிளக்-இன் ஹைபிரிட் எனப்படும் இருவகை எரிபொருளில் இயங்கக்கூடிய வாகனங்கள் பெரும் வளர்ச்சியை கண்டுள்ளன. இவ்வகை வாகனங்கள் 56% வளர்ந்து 6.2 மில்லியன் அளவுக்கு அதிகரித்துள்ளது. இதேபோல் பிளக் இல்லாமல் இயங்கக்கூடிய ஹைபிரிட் வீஹிக்கிள்ஸ் விற்பனை 18% உயர்ந்து 8.9 மில்லியனை அடைந்துள்ளது. இந்நிலையில் மின்சார வாகனங்கள் எதிர்காலம் நோக்கி முக்கிய தீர்வாக கருதப்பட்டாலும் தற்போதைய நிலையில் இவை எதிர்கொள்ளும் சவால்கள், குறிப்பாக சார்ஜிங் வசதிகளின் பற்றாக்குறை மற்றும் நுகர்வோரின் தயக்கங்கள் இந்த வளர்ச்சியை பாதிக்கின்றன. இதனால் பிளக்-இன் ஹைபிரிட் மற்றும் ட்ரெடிஷனல் ஹைபிரிட் வாகனங்கள் தற்போதும் நுகர்வோரிடம் அதிக வரவேற்பை பெற்று வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.